உங்களை காண்பதிலே பெருமகிழ்ச்சி. 16/3/2026 திங்கட்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே பங்குனி மாதத்திலே 2ஆம் நாளில் இருக்கிறோம். இன்றைக்கு திதியின் பெயர் துவாதசி திதி. காலையில 8:56 வரைக்கும் இருக்கும். பின்பு திரையோதசி திதி வந்துடும். திருவோண நட்சத்திரம் இன்னைக்கு காலையில 5:13 வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் அவிட்ட நட்சத்திரம் வந்துடும். அவிட்ட நட்சத்திரம்ங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம். இந்த துவாசி முடிச்சு திரையோதசி அப்படின்னு வர்றதுனால பிரதோஷ காலமாக இன்று வந்துடும். சிவனுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக இன்றைக்கு திங்கட்கிழமையோடு சேர்ந்த பிரதோஷம், சோமவார பிரதோஷம்னு சொல்லுவோம். சிவ வழிபாட்டுக்கு சிறந்தது. சுபகாரியங்கள் மற்றும் பரிகாரங்கள் செய்யறதுக்கு ஏற்றமான தினம் இன்றைக்கு. அதனால இன்றைக்கு சுப முகூர்த்தமாக இருக்கும். சிவயோகம் என்கிற நாம யோகத்திலே இந்த நாள் அமைகிறது. அதுபோல தைத்துளை கரணம் என்கிற கரணத்திலும் அமைகிறது. தைத்துளை கரணம் அப்படிங்கிறது நார்மலா வெற்றிகளுக்கான சமாதானம் செய்வதற்கான விஷயங்கள் எல்லாம் செய்வதற்கு பயன்படும். அதனால் இந்த நாள் விவாகம் என்ற கல்யாண விஷயத்துக்கு நல்லது உகந்தது. புதுசா ஆடையெல்லாம் அணிந்து கொள்ளணும். அதுவும் முக்கியமா அந்த ஃபேப்ரிக்ஸ்ல டிசைன் ஃபேப்ரிக்ஸ்ன்னு இருக்கும் இல்லையா, அந்த விஷயத்தெல்லாம் போட்டு பார்க்கறதுனால நிறைய இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய சேரும்னு இருக்கு. அதனால இன்னைக்கு அதெல்லாம் இருந்தால் போட்டுக்கொள்வது நல்லது. இந்த நாளிலே நல்ல நேரம் காலையில 6:30 7:30 மணி வரைக்கும். சாயங்கால வேளையில 4 5 மணி வரைக்கும் நல்ல நேரம் இருக்கு. ராகு காலம் 7:30 ராகு காலம், யமகண்டம் 10:12, குளிகை நேரம் 1:03. இன்றைக்கு வார சூலம்னா கிழக்கு பக்கம் தயிர் பரிகாரமாக பயன்படுத்துவார். மீன லக்னம். இந்த லக்னத்துல 4 நாழிகையும் 6 வினாழிகளும் சூரியன் இருக்க போகிறார். சூரியன் உதய நேரம் 6:21. இந்த அவிட்ட நட்சத்திரத்துல சந்திர பகவான் வர்றதுனால கடகராசியில பூச நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்னு பார்க்க முடிகிறது. வணக்கம் கன்னிராசி நண்பர்களே. இன்றைய நாளிலே 6ஆம் இடம் என்கிற சத்ருஸ்தானத்துக்குள்ள சந்திர பகவான் உள்ள போறார். லாபத்துக்குரியவர் 6லே செல்கிறார். பல விதத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளாக அமையும். இருந்தாலும் காரியங்களை ஃபுல் ஃபிளஜா பண்ண முடியலைங்களேன்னு ஒரு வருத்தம் இருக்க மாதிரி இருக்கு இன்னைக்கு. அதனால கொஞ்சம் யோசிச்சு நிதானிச்சு செய்யக்கூடிய காரியங்கள் செய்யுங்க. மனம் போல மாங்கல்யம் அப்படின்னு சொல்லுவான். அப்படி நினைச்சதெல்லாம் நடக்கணும்னா நிறைய இடத்துல தடங்களும் உண்டுங்கிற காஷனையும் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. 1 6 இந்த அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நாளிலே சிவனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிக்கல் இல்லாமல் பார்த்துக் கொள்ளும். வாழ்க வளத்துடன்.